ஏதோ பேசிட்டு போயா, ஏதோ வந்து கேட்டுட்டு போறான் அப்படின்னு நிற்பாங்க. ஆனா இன்றைய சகோதரிகளுடைய இந்த மலர்ந்த முகம் ஒண்ணு போதும். எங்க அண்ணன் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினரா ஜெயித்தாரு அப்படின்னு நம்ம கூட்டத்தில் இருக்க சகோதரி எல்லாம் பாக்குறாங்க. இந்த ஆளை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த குரலையும் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. ஒரு அம்மா சொல்லுச்சு, இந்த ஆளு டிவியில பேசுறவர்ல, இவர் பேசினாலே சிரிக்க சிரிக்க நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னொரு அம்மா, இந்த கங்கா கவரியில கஞ்ச பையனை நடிச்சிருப்பாரு, ஒரு கொடையை வச்சு கடையில வட்டி வசூல் பண்ணுவாரு அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமாவை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் சகோதரிகள், என் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே இந்த பக்கம் திரும்பி பேசுறதா எந்த பக்கம் திரும்பி பேசுறதுன்னு தெரியல. இங்கிட்டு திரும்பி பேசினா இங்க இருக்க சகோதரிகள்லாம் ஏப்பா அங்கிட்டே பேசிட்டு இருக்கிற, அப்புறம் நாங்கெல்லாம் மக்களா தெரியலையா, அப்புறம் இங்கிட்டு பேசிட்டு இருந்தா இவங்கெல்லாம் நாங்க என்னத்துக்கு நின்றுகிட்டு இருக்கேன், அங்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நடுவில் நிற்கிற ஆம்பளை எல்லாம் இந்த பொம்பளை பக்கமே பேசிட்டு இருக்காரு, நம்மளையே பார்க்க மாட்டார் போல இருக்குன்ட்டு அவங்கள்ட்டையும் திட்டு வாங்க முடியாது. அதுக்கு பேசாம சலூன் கடையில் இருக்கிற சேர் ஒண்ணு வச்சுட்டா பேசாம சுத்திக்கிட்டே பேசிட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களை எல்லாரையும் பார்த்த மகிழ்ச்சி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியினுடைய சாதனை ஒன்னே போதும். அவர் மக்களுக்காக செய்த அந்த சாதனைகள் ஒண்ணு போதும். எங்க அண்ணன் கே.எஸ். மூர்த்தி 80,000 வாக்குகள் டிஃபரன்ஸ்ல பரமத்தி வேலூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிக்க போறார். காரணம், இன்னைக்கு இந்த வேலூர் பகுதியில எங்க பார்த்தாலும் வாழை மரம் இருக்கான். ஒரு கோடாலி எடுத்து கறிவேல மரத்தை வெட்டிடலாம், தேக்கு மரத்தை வெட்டிடலாம். நீங்க கோடாலிய வச்சு வாழை மரத்தை வெட்டி பாருங்க, 1000 தடவை வெட்டினாலும் வாழை மரத்தை துண்டு போட முடியாது. எங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாழை மரம் மாதிரியா, அது ஒவ்வொரு தடவையும் தளச்சிக்கிட்டே இருக்கும். எங்க கட்சியை யாராலையும் ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்கு முடிச்சுட்டாரு சோழிய. காரணம், அமித்ஷா கிட்டையும் ஐயா நரேந்திர மோடி கிட்டையும் போய் அடகு வச்சுட்டாரு. இப்ப நம்ம சகோதரி எல்லாம் என்ன சந்தோஷமா இப்ப கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, வர்ற ஜூன் மாசம் 8000 ரூபாய் கூப்பன் நம்ம முதலமைச்சர் கொடுக்க போறாரு. அதுல என்னென்ன பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா 4 பொருளை இப்பயே எடுத்து வச்சிருச்சு. 2 ரிமோட் ஃபேன் எடுத்து வச்சிருக்கேன், படுத்துக்கிட்டே ஆன் பண்ணலாமே ஒரு ஃபேனு. அந்த ஃபேனு 2 எடுத்து வச்சிருக்கேன். மிக்சி கிரைண்டர் சேர்ந்து ஒரு கம்பெனியில போட்டிருக்கானுங்க, அது 1 எடுத்து வச்சிருக்கேன். 4வது எலக்ட்ரிக் அடுப்பு. 4 பொருளை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஜூன் மாசம் வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா வச்சிரு. அந்த அம்மாட்ட கேட்டேன், இன்னும் எலெக்ஷனே முடியலையேம்மா, அதுக்குள்ள கடைக்கு போயிட்டா? அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, எங்க அண்ணன் ஸ்டாலின் எதை சொன்னாலும் செஞ்சிருவாங்க, நாங்க எதிர்பாராத விஷயத்தை கூட அவர் செஞ்சு காட்டுவாரு. அதனால அந்த மனுஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இப்பயே போய் நான் கடையில எடுத்து வச்சுட்டேன். காரணம், நம்ம தலைவர் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர். அவருடைய சாதனைகள் எப்படிப்பட்ட சாதனைகள். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இன்னைக்கு இவ்வளவு பேர் கூட்டத்தில் இருக்கிறீங்க. வீட்டுல சண்டை வரும், சண்டை வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம். சண்டையே வரலன்னா அவங்க என்ன குடும்பமே நடத்தலன்னா. ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்றான், எனக்கு என் சம்சாருக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுங்க. இருப்புறா அப்படிங்கிற கல்யாணத்தன்னைக்கு துபாய்க்கு போனவே 15 வருஷம் கழிச்சு பார்த்தா நான் எவன்கிட்ட போய் சண்டை போடுறது. சண்டை வந்துகிட்டு இருந்தாதான் அதுக்கு பேர் குடும்பம். இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது மகிழ்ச்சியா வாழ முடியுமா? நான் கேட்கிறேன், சொல்றதுதான் சரிங்கிறான். வாடி தர்றேங்க, உட்காருறாங்க, கைய பொடி போறேங்க.
காய்கறி வாங்குறேங்க, அப்படியே குப்பையில போடுறேங்க. குப்பையில போட சொன்னீங்க போட்டேன். கறி வாங்கிட்டு வர்றேங்க, குழம்பு வைக்கிறேங்க, சோறாக்கடி ஆக்கிறேங்க, தட்டை எடுத்து வைக்கிறேங்க, சோத்தை எடுத்து வைக்கிறேங்க, குழம்பு ஊத்துறேங்க, அப்படியே அதுல ரசத்தையும் ஊத்துறேங்க. சாப்பிட போறேன், சாப்பிடுங்க, செத்துற வேண்டிய சாகுங்க. இதுக்கு பேர் பொம்பளையான்னு கேட்கிறாங்க. சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்கிட்டு இருந்தா யாராவது அந்த குடும்பத்துல வாழ முடியுமா? ஒரு பாட்டுக்காரரு மேடையில பாடிக்கிட்டு இருந்தாரு, பாட்டு பாடுறாரு, முதியம் பாட்டு பாடுறாரு. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். முன்னால ஒருத்தர் உட்காந்து தலைய அப்படி ஆட்டி ரசித்தார். ஆஹா என்ன ரசிகண்டா அப்படின்ட்டு அடுத்து ஒரு இஸ்லாமிய பாட்டு பாடினார், நாகூர் அலிஃபா பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதுக்கு மண்டாடிட்டே இருந்தாரு. சரி கிறிஸ்தவ பாட்டு பாடுவான். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னாரு. அதுக்கு மண்டாடினாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடினார். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. விஜயகாந்த் பாட்டு ஒன்று பாடினார். உன்னை நினைச்சேன் நான் உன்னை நினைச்சேன், என் பூர்வ ஜென்ம புண்ணியம்மா உன்னை நினைச்சேன், குற்றால சாரலது கண்ணோரம் ஓடி வர உன்னை நினைச்சேன் நான். அதுக்கு மணியாட்டினா சரி புதுப்பாட்டு ஒண்ணு பாடலாம்டாண்டு. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா. அதுக்கு மண்டியாட்டினா என்னடா எல்லா பாட்டையும் ரசிக்கிறாங்க. கச்சேரி முடிஞ்சு வண்டியில ஏற போறாரு, அப்பயும் மண்டியாடிட்டே உட்காந்துருந்தான். கச்சேரி முடிஞ்சிச்சுனா இன்னும் ஏன்டா தலையாட்டுன்னு கேட்டதுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதை பிறந்ததுல இருந்தே மண்டையாடிட்டு இருக்காங்க. அதை மண்டையாடுறத பார்த்துட்டு நீ பாட்டு பாடின பாரு, ஒன்னே மாதிரி ஒரு கேனப்பேல நான் பார்த்தது. நாங்க இந்த மண்டையாட்டுறது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். மோடி என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை உடனே வா வந்தேன், உட்காருகிறேன், பேசுகிறேன், ஓடிப்போ ஓடுகிறேன், கூட்டணி வைப்பேன், வெளியேறுகிறேன். இப்படி ஒரு அடிமை இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? ஆனால் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒரு சுயமரியாதை கோஷத்தை வச்ச ஒரே தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? பெண்கள்கிட்ட எதை கொடுத்தாலும் பத்திரம் வச்சிருக்கீங்கம்மா. வீட்டுக்காரரு குழந்தைங்க எல்லாம் நகை, ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட நகை சீட்டு போடுவீங்க, பட்டு போட சீட்டு போடுவீங்க. ஆம்பளைய வேற சீட்டு போடுவாங்க, 3 சீட்டு போடுவேன், இல்லாட்டி ரங்கி போடுவேன். ஆனா பெண்களுடைய நகை சீட்டு பட்டு புடவை சீட்டு, அந்த நகையும் பட்டு புடவையும் திருப்பி கொடுத்தா காசாக்கிடலாம். ஆம்பளையுடைய வேட்டியை திருப்பி கொடுத்தா எவனாவது வாங்குவாங்க. ஒரே ஒரு காரியத்துக்கு வேணா வேட்டி பயன்படும், இட்லி துணிக்கு வச்சுக்கலாம், இல்லாட்டி அடுப்பு துணி சூடா இருக்கிற பாத்திரத்தை பிடிச்சி இறக்கலாம். அதை தவிர வேற